Hi students, today we are going to see the topic toroid. Okay, so நம்ம last video என்ன பார்த்திருக்கோம்னா solenoid என்னன்னு பார்த்திருக்கோம். So solenoid means ஒரு closely wound coil தான் நம்ம என்ன சொல்றோம் solenoid. For example spring சொல்லிருப்போம். ஓகேவா? So closely wound coil தான் solenoid. அதுவே கொஞ்சம் bend அதாவது ஒரு circle shapeல bend இருந்துச்சுன்னா நம்ம அத என்ன சொல்றோம் solenoid அப்படினு சொல்றோம். Okay, so ஸ்ட்ரைட்டா இருக்குது solenoid, அது ஒரு bend shapeல இருந்துச்சுன்னா நம்ம அதுதான் toroid அப்படினு சொல்றோம். ஓகே, சோ இப்போ நம்ம toroid வந்து நம்ம டிரா பண்றோம். ஓகேவா? சோ இதுதான் toroid. ஓகே, சோ இந்த toroidல வந்து இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஜீரோவா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இன்டீரியர் சென்டர் ஆஃப் தி toroid, ஓகேவா, நம்ம இங்க ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றோம். ஓகேவா, அந்த பாயிண்ட் வந்து நம்ம P அப்படினு சொல்றோம். சோ இந்த toroidக்கு இன்டீரியர்ல இன்னர் பார்ட்ல, சோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்டீரியர்ல ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றோம். அது வந்து நம்ம Q ன்னு கன்சிடர் பண்றோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து நான் 3 பார்ட்ஸ் கன்சிடர் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டீரியர் ஆஃப் தி solenoid, செகண்ட் ஒன் எக்ஸ்டீரியர் ஆஃப் தி solenoid, தேர்ட் ஒன் வந்து இன்சைட் ஆஃப் தி solenoid. ஓகே, சோ இந்த solenoidக்கு ஃபர்ஸ்ட் வந்து இன்டீரியர் பார்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா P ன்ற பாயிண்ட் கன்சிடர் பண்றோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம இத வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று டிரா பண்றோம். ஓகேவா, ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிருக்கோம். இப்போ சென்டர் ஆஃப் தி toroidல இருந்து இதோட ரேடியஸ் வந்து r1. ஓகேவா, சோ r1 ன்னு கன்சிடர் பண்றோம் பாயிண்ட் P ல. ஓகே, சோ நெக்ஸ்ட் சென்டர் ஆஃப் தி ஆரிஜின்ல இருந்து அதே மாதிரி இங்க ஒரு சர்க்கிள் டிரா பண்றோம். ஓகேவா, சோ இது வந்து பாயிண்ட் P. சோ நம்ம இங்க இருந்து நம்ம பாயிண்ட் PQ கன்சிடர் பண்றோம். சோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து r2, இதோட ரேடியஸ் வந்து r2. சோ நம்ம r3 இதோட ரேடியஸ். சோ ஃபர்ஸ்ட் வந்து P ன்ற ரீஜியன்ல வந்து ரேடியஸ் வந்து r1, நெக்ஸ்ட் வந்து Q ன்ற பாயிண்ட்க்கு வந்து ரேடியஸ் வந்து r3. ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்டீரியர் பார்ட். சோ r1 வந்து இன்டீரியர் பார்ட். ஓகேவா, இன்டீரியரோட ரேடியஸ். நெக்ஸ்ட் r3, அதாவது வந்து என்ன சொல்றோம் Q, எக்ஸ்டீரியரோட ரேடியஸ். ஓகே, சோ நம்ம இன்டீரியர் பாயிண்ட்லயே வந்து என்ன இருக்குன்னா கரண்ட் 0, எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ல கரண்ட் 0. ஒன்லி தி இன்சைட் ஆஃப் தி solenoidல மட்டும் என்ன இருக்குன்னா கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம அது என்ன சொல்றோம்னா சோ இன்சைட் ஆஃப் தி toroidல வந்து நம்ம ஒரு சர்க்கிள் டிரா பண்றோம். ஓகே, சோ சென்டர் ஆஃப் ஆரிஜின்ல இருந்து இதோட ரேடியஸ் வந்து r2. ஓகே, இது r1, இது r2, இது r3. சோ இது P, இது Q, இது வந்து நம்ம S ன்னு கன்சிடர் பண்றோம் இந்த ரேடியஸ் சர்க்கிள் வந்து. ஓகே, சோ நம்ம 3 பார்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஓபன் ஸ்பேஸ். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டீரியர் ரீஜன்ல என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகேவா, சோ ஓபன் ஸ்பேஸ் அட் இன்டீரியர் ரீஜன். ஓகேவா, சோ இன்டீரியர் ரீஜன்ல என்ன இருக்குன்னா சோ நம்ம யூசிங் ஆம்பியரிங் சர்க்யூட்டல் லா, யூசிங் ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. ஓகேவா, ஆம்பியர் சர்க்யூட்டல் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம், க்ளோஸ்ட் இன்டெகிரல் ஆஃப் b vector dot dl vector equal to mu naught I enclosed. ஓகேவா, சோ நம்ம இத என்ன சொல்லிருக்கோம், ஆம்பியர் சர்க்யூட்டல் லா b vector dot dl vector equal to mu naught I enclosed. சோ நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன பார்த்திருக்கோம்னா the inside of the toroidல வந்து magnetic field and current 0 ன்னு பார்த்திருக்கோம். சோ நம்ம இங்க I enclosed வந்து என்ன சொல்றோம்னா so I enclosed is 0. சோ அப்ப இது வேல்யூ எப்படி வரும், the closed integral of b vector dot dl vector mu naught into 0. so mu naught into 0 இந்த term 0 ஆயிடுச்சு. ஓகேவா, so b vector dot dl vector equal to 0. ஓகே, சோ இது எப்போ பாசிபிளா இருக்குன்னா சோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எப்போ 0வா இருக்கும். ஓகேவா, சோ b is the 0. b 0வா இருக்கிறப்ப தான் இங்க வந்து solenoidல கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0வா இருந்துச்சுனா கரண்ட் ஃப்ளோ ஆகாது. சோ b dot dl, so b equal to 0. so நம்ம இங்க என்ன ரீஜன் பார்க்கணும்னா p ரீஜன் பார்க்கணும். so bp equal to 0. okay, so first one. so second one வந்து என்ன சொல்றேன்னா exterior region. so exterior region same concept தான், using ampere circuit law.
ஆம்பியர் சர்க்யூட் என்ன சொல்லிருக்குன்னா க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் curve b vector dot dl vector equal to mu naught I enclosed. Okay, so நம்ம radius என்ன சொல்றோம்னா so radius so length total length நம்ம radius வந்து என்ன சொல்றோம்னா 2 pi r2. so இதோட radius என்ன சொல்றோம் so இது வந்து L2 second L1 வந்து 2 pi r1. okay, so the first circular radius is 2 pi r1, the second circular radius is 2 pi r2. okay, இங்கே அதேதான். so I enclosed எப்படி இருக்குன்னா exterior of the region solenoidல வந்து I enclosed 0. so அப்போ closed integral of C B vector dot dl vector equal to mu naught 0. ஏன்னா இங்க I enclosed எப்படி இருக்கு equal to 0. okay, ஏன்னா exterior regionலயும் வந்து current 0 வா இருக்கு. so B dot dl mu naught 0. so closed integral of C B vector dot dl equal to 0. okay வா so இங்க எப்போ இது I possible னா இங்க magnetic field எப்போ 0 வா இருக்கு அப்போ possible. okay, நம்ம இங்க என்ன பாயிண்ட் கன்சிடர் பண்றோம்னா Q. okay, so அப்போ BQ equal to 0. so next one third region என்ன பார்க்க போறோம்னா inside of the solenoid. okay, so inside of the solenoid என்ன இருக்கு inside of solenoid. okay, so inside of the solenoid other toroid inside of toroid la வந்து இந்த region so R2. okay, so அதே மாதிரி using ampere circuit எல்லாம் the closed integral of B vector dot dl vector equal to mu naught I enclosed. okay வா so இங்க வந்து என்னன்னா current வந்து flow ஆகுது. okay வா the turnsல வந்து current வந்து flow ஆகுது. so number of turns இருக்கு. okay, so direction வந்து inside and outside ல current வந்து continuously flow ஆயிட்டு இருக்கு. so இங்க I enclosed வந்து நம்ம என்ன சொல்றோம்னா so I enclosed வந்து current into number of turns. okay வா so I is nothing but current and n means number of turns. okay, so I enclosed நம்ம என்ன சொல்றோம்னா closed integral of B vector dot dl vector equal to mu naught ni. okay வா so next இதோட length total length நம்ம என்னன்னு பார்க்க போறோம் dl அதோட radius. so இது வந்து L3 ன்னு கன்சிடர் பண்றோம். so L2. okay வா இது வந்து L3 இது வந்து L2. okay, second region. so L2 ஓட இது என்ன இருக்கு radius circumference of the circle வந்து 2 pi r2. இது வந்து ஃபார்முலா. okay, so circle ஓட radius வந்து 2 pi r2. okay வா so next அப்போ இங்க நம்ம என்ன பண்ணலாம் B vector 2 pi R2 equal to mu naught ni. okay, so உங்களுக்கு எங்க என்ன magnetic field என்ன இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்றோம். so B vector equal to so கீழ வந்துருமா mu naught ni divided by 2 pi R2. okay வா so நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறது total unit length. okay வா so unit length வந்து இந்த வேல்யூ. okay, so n equal n by 2 pi r2. so என்ன சொல்றேன்னா unit length number of turns per unit length. okay வா number of turns per unit length. so then நம்ம என்ன கன்சிடர் பண்ணா equal to small n. okay வா so இந்த total term நம்ம என்ன சொல்றோம் small n சொல்றோம். அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா the final answer இங்க எழுதலாம். okay, so B vector equal to mu naught n I. okay வா so இது நம்ம என்ன சொல்றோம் n by 2 pi r2 வந்து number of turns per unit length. so the value வந்து small n. so B vector equal to mu naught ni அப்படி போட்டுருக்கோம். so டோட்டலா 3 regions கன்சிடர் பண்ணிருக்கோம். first one வந்து interior region அதாவது டோராய்டுக்கு இன்சைட்ல இருக்குது. அதுல வந்து current வந்து 0. okay வா so magnetic field 0 வந்துச்சுனா தான் current 0 வா இருக்கு. so அதோட வேல்யூ Bp equal to 0. next one exterior region வந்து அதுமே டோராய்டுக்கு அவுட் சைடுல எப்படி இருக்குன்னா அங்க I enclosed equal to 0. so அதோட ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் Bq equal to 0. next inside of the toroid. okay, so டோராய்டுக்கு இன்சைட்ல okay அங்க மட்டும் என்ன இருக்குன்னா கரண்ட்டும் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு plus magnetic ஃபீல்டும் இருக்கு. so அங்க இருக்க I enclosed என்னவா இருக்குன்னா current flowing the number of turns. so I n ன்னு போட்டுருக்கோம். so next ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். next ஃபைனலா n by 2 pi r2.
So என்ன சொல்றோம், number of turns per unit length. So total value B is equal to mu naught Ni. Okay, thank you.